குடும்பத்துலேயும் சரி, வெளி உலகத்துலேயும் சரி, நம்ம எப்பயுமே ஆற்றலை குறைய விடாமல் வச்சுக்கிட்டோன்னா நம்ம பொறுமையாக இருப்போம். கோபம் இல்லாமல் சூழ்நிலையை உருவாக்கிக்கணும். நான் நல்லா யோகா பண்ணுறேன், நல்லா மூச்சு பயிற்சி பண்ணுறேன், நான் பொறுமையாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சிலவங்க சொல்லுவாங்க. நல்லா யோகா பண்ணுறதுனால அவருக்கு ஆற்றல் நிறையா இருக்குது அப்படின்னு நினச்சிட முடியாது. யோகா பண்ணி உடலை பலப்படுத்தியிருப்பார், மனதுக்கு பயிற்சி கொடுக்காமல் இருப்பார். மனதின் பலம் குறைவாக இருக்கும். அப்போ அவங்களும் ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்துருவாங்க, கோவப்பட்டுருவாங்க. கணவன் மனைவி மேலே கோவப்பட்டுருவாங்க, இல்லை மனைவி கணவன் மேலே கோவப்பட்டுருவாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்களாம் யோகா பண்ணி என்ன பிரயோஜனம், இந்த இப்படி கோவப்படுறீங்களே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அங்கே யோகாக்கே இழுக்கு மாதிரி ஆகிடும். இப்போ யோகாவே அங்கே தப்பாகிடுது. அப்போ இந்த இடத்துல புரிதல் இல்லை. யோகா பண்ணுறதுனால அவர் கோவப்படாமல் இருந்துருவாருன்னு சொல்லிட முடியாது. மனதுக்கு பயிற்சி கொடுக்கணும், அதுதான் முக்கியம். மனப்பயிற்சி இல்லாமல் இந்த கோபம், கவலை, இந்த பொறுமை இதெல்லாம் நம்ம ஒரு நிலை கொண்டு வர முடியாது. மனதுக்கு பயிற்சி ஒன்றே ஒன்று தான், தியானம். தியானம் செய்யாமல் வெறும் யோகா மட்டும் பண்ணி பிரயோஜனம் இல்லை. யோகா உடலுக்கு தான், ஆனால் தியானம் செய்ய தான் மனதுக்கு பயிற்சி, மனோசக்தி கூடும். அப்போ ஆற்றல் கூடும், அப்போ பொறுமை வரும், அமைதியாகிடுவாங்க. தியானம் பண்ணாமல் வெறும் யோகா மட்டும் பண்ணால் பாருங்கள், நல்லா கவனிங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, வள வள வள. அவங்களால நிறுத்த முடியாது, அந்த பழக்கத்துலேருந்து வெளியில் வர முடியாது. அப்போ அந்த இடத்துல அவங்க தோற்று போகிறாங்க. மற்றவங்க வெளியில் இதுதான் பேசுவாங்க, இவர் யோகா பண்ணி என்ன பிரயோஜனம், வள வளன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாரு, ஒரு கட்டுப்பாடு இல்லை அப்படின்னு குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இதில் நம்ம வெளிப்பணியில் இருக்கணும். யோகாசனம் மட்டும் பார்த்தாது, தியானம் பண்ண பழகணும். தியானத்தை ரெகுலராக செய்யணும், தினமும் தியானம் செய்யணும், மனதை பலப்படுத்தணும், ஆற்றலை பெருக்கணும். தியானத்தில் தான் முடியும். தியானம் செய்யாமல் நம்ம யோகா மட்டும் பண்ணிட்டு வந்தால் வெளியில் இருக்கிறவங்க சிலவங்க குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கே பிடிக்காமல் போயிடும், யோகா பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு இந்த வார்த்தை வந்துடும். இதில் நம்ம விழிப்பு நிலையில் இருக்கணும். நான் என்ன சீர்திருத்தணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா தினமும் எனக்கு தேவையான யோகாசனங்களை செய்து வரணும். உங்களுக்கு எல்லா ஆசனம் செய்யணும் அப்படின்னு இல்லை, அவங்கவுங்க உடம்புக்கு எது தேவையோ அந்த ஆசனங்களை செய்து வரும். இப்போ கொஞ்சம் தடிமமாக இருக்கிறாங்க, பருமனாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பருமனை குறைக்கிறதுக்கான ஆசனங்களை செய்து வரணும். அப்போ எனக்கு தேவையான ஆசனங்களை நான் செய்து வரணும். அப்போ இது உடலுக்கான பயிற்சி. மனதுக்கான பயிற்சி தியானம் செஞ்சு வரணும், தினமும் தியானம் செய்யணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், தியானம் பண்ண நான் எனக்குள்ளே சில மாற்றங்களை கொண்டு வருவேன். என்னுடைய பேச்சில் ஒரு மாற்றம் இருக்கும், பேச்சின் வேகம் குறையும், தேவையற்ற பேச்சு இருக்காது. தியானம் செய்ய நமக்கு பேச்சு குறையும். அதாவது சுருக்கி பேசுவோம், எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லிவிட்டு நிறுத்திக்கிடணும். இந்த விளக்கம், வள கொல பேச்சு இதெல்லாம் இருக்காது. ஒரு சின்ன விஷயத்த பேசிக்கிட்டே இருப்பாங்க, விரித்து பேசுவாங்க, அது இருக்காது. கருத்தை மட்டும் சொல்லிவிட்டு விட்டுருவோம். அப்போ தியானம் பண்ண பேச்சு குறையும், கருத்துக்கு தான் வரும்.
விலக்கி சொல்லணும் அப்படின்னு தேவையில்லை, தேவைப்பட்டால் சொல்லலாம். அப்போ பேச்சு குறையும், நம்மகிட்ட அமைதி சூழும், பொறுமை வந்துடும். பொறுமைக்கு எல்லை இருக்காது, எப்பயுமே பொறுமையாக இருக்கும். சரி நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு குணம் வந்துடும். அப்போ யோகாசனம் செய்யணும், மூச்சு பயிற்சி, சக்தி. உடலை இயக்குவதற்கு இந்த ஸ்பேஸிலிருந்து, இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஆற்றலை உள்வாங்கி வெளியே விடுவதற்கான அந்த சக்தி பரிமாற்றம் மூச்சு பயிற்சி, அதை விடாமல் பண்ணிக்கணும். அப்புறம் மனதுக்கு தியானம். பெரும்பாலும் மனிதர்கள் யோகாசனம் பண்ணுவாங்க, மூச்சு பயிற்சி பண்ணுவாங்க, தியானத்தில் கோட்டை விட்டுருவாங்க. அதனால தான் மனம் பலவீனமாயிருது. சின்ன விஷயத்துக்கு அவங்க நிலை தடுமாறிடுறாங்க, தாங்க முடியல. அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் கோபம், கவலை எல்லாம் தொத்திக்கிறோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் தியானம் பண்ணணும். முறையாக செய்யணுமா அது தெரியலையா, விட்டுருங்க. சும்மா காலையில் எழுந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் மூச்சை மட்டும் கவனிங்க. நான் திரும்பி திரும்பி சொல்கிறது அதுதான். எனக்கு தியானமே தெரியல அப்படின்னாலும் பரவாயில்லை, கண்ணை மூடி மூச்சை கவனிங்க. அது உள் மூச்சு வெளி மூச்சு போகுது இல்லையா, அதை கவனித்தா போதும். அது நீளமாக போகுதா மெதுவாக போகுதா அப்படின்னு கவனிங்க. ஒரு 10 நிமிஷம் போதும். அந்த கவனிக்கிறதுலே மனம் மூச்சில் ஒடுங்கும், மனதின் வேகம் குறையும். அதிலே நமக்கு ஒரு எனர்ஜி லெவல் கூடும், அந்த உள்ளுறுப்புகள் அமைதியாகும், மூளை நல்லா வேலை செய்யும். அந்த மூச்சை கவனிக்கிறதுலே இவ்வளோ விஷயம் இருக்குது. 10 நிமிஷம் கவனிங்க போதும். கவனிக்கிறதா இதில் ஒரு வேலை கிடையாது. கண்ணை மூடுறோம், மூச்சு போகுது வருது, ஒரு 10 நிமிஷம் கவனிக்கிறோம். தாட்ஸ் வந்தாலும் அதை கண்டுக்காமல் மூச்சை கவனிக்கிறோம். உள் மூச்சு போகுது வெளி மூச்சு வருது, அதை கவனிக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் போதும். அன்றைய பொழுது வாழ்க்கையே உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும். நீங்கள் அமைதியாகிடுவீங்க. அப்போ நினச்சது நடக்கிறதுன்றது உங்களுக்கு தெரியும். இந்த மூச்சை கவனிக்கலாம் அவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் உட்காந்து கவனிக்கணும். 10 நிமிஷம் ஒதுக்க முடியுமா? முடியும். நம்ம எதுக்கோ செலவு பண்ணுறோம்ல, 10 நிமிஷம் மூச்சை கவனிங்க. ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறோம், 3 மணி நேரம் உட்காடுறோம், வெட்டியாக நேரத்தை வீணடிக்கிறோம். 10 நிமிஷம் மூச்சை கவனிங்க, உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உங்கள் கேரக்டரே மாற்றிடும். அதனால் சில விஷயங்களை நம்ம நிறையா நேரத்தை வீணடிக்கிறோம். வாழ்க்கையில் கூட்டி கழித்து பாருங்கள். நம்ம வாழ்கிறதுல நிறையா நேரம் வீணடிக்கிறோம். வெட்டி பேச்சு, சினிமா பேச்சு, தேவையில்லாத அரசியல் பேச்சு, தேவையில்லாத ஒரு வெட்டி கதைகள், எதையோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் தேவையான தேவையில்லை. நமக்கு என்ன தேவை, நமக்கான கடமை என்ன, அதை மட்டும் செஞ்சால் போதும். அவங்க கடமையை செஞ்சால் போதும். அங்கே அப்படி நடக்குது, இங்கே எப்படி நடக்குது, எங்கேயும் எப்படி நடக்கட்டும், நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்க. உங்களுக்கான பணி என்ன, அதை மட்டும் செஞ்சால் போதும். அது தியானம் செய்ய செய்ய உங்களுக்கே வந்துடும். நமக்கான கடமை என்ன, நமக்கு என்ன பொறுப்பு இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறோமா, அப்போ குடும்பத்தை கவனிக்கணும். குடும்பத்துக்கான கடமையை நம்ம செய்கிறோம். குழந்தைகள் இருக்கா, அப்போ குழந்தைகளுக்கு என்ன தேவை, அந்த கடமையை செய்கிறோம். இல்லை நம்மளை சுற்றி உறவினர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கான நமக்கான அந்த கடமை என்ன, அதை நம்ம நிறைவு செய்யணும். இல்லை நமக்கு ஒரு பொதுத்துறை, பொதுப்பணியில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த பொதுப்பணியில் உள்ள கடமையை ஆற்றணும். இல்லை நம்ம ஒரு தேசத்துக்காக ஏதோ ஒரு பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அப்போ அந்த கடமையை நம்ம சரியாக செய்யணும். அவ்வளோதான். அப்போ நமக்கான கடமையை முதல் செய்யணும். நமக்கான கடமையை செய்யாமல் கண்டதே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா காலம் விரயமாகும், உங்கள் கடமையும் தொய்வாகும். அப்போ முதல் கடமை நம்ம உடலை பாதுகாக்கணும், மனதை பலப்படுத்தணும், வாழ்க்கையில் பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். ஆனந்தம் பேரானந்தம்.